ஹாப்பி சண்டே எல்லோருக்கும் நன்றி. இது பூர்வீகா மொபைல், சன் நாம் ஒருவர், உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான் மற்றும் கிரியாஸ். சில வீடுகள் செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க, சில வீடுகள் அன்பு வச்சு கட்டியிருப்பாங்க. சில வீட்டில் இடம் பெருசாக இருக்கும், சில வீடுகளில் இதயம் பெருசாக இருக்கும். இப்போ வரப்போகிற நண்பர் முருகனோட குடும்பம் வந்து வாழ்றது ஒரு சின்ன சிறுசான ஒரு இடத்துல, ஆனா அவங்களோட இதயம் மிக பெரியது. இவங்களோட வாழ்க்கை மாறுமா? இவங்களுக்கான விஷயங்கள், அடிப்படை வசதிகள், அடிப்படை தேவைகள் வந்து கிடைக்குமா என்றதுதான் இன்னைக்கு சன் நாம் ஒருவர் நிகழ்ச்சியின் முயற்சி. ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு, அந்த முயற்சி வெற்றி அடையணும்னா ஒரு வித்தியாசமான ஒரு நபர் தான் வேணும். வித்தியாசம்னாலே ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். லெட்ஸ் வெல்கம் பார்த்திபன் சார். பேர் ஒரே பார்த்திபன் சார். அதான் இப்பதான் சொன்னேன், வித்தியாசத்துக்கு மறுபெயர் வந்து பார்த்திபன் சார் இருக்கு. அப்படி இருக்கலாம். பட் விசாலத்துக்கு மறுபெயர் வந்து, மனசோட விசாலத்துக்கு மறுபெயர் வந்து விஷால். என்னன்னா, பார்த்திபன் சாரோட நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்ஸ் என் கெரியர்லன்னு சொல்லுவேன். நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இது கிட்டத்தட்ட என்னோட பெரிய அண்ணன் வந்து என்னோட சேர்ந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பெரிய அண்ணங்கிறது ரொம்ப டூ மச். சின்ன அண்ணன் வச்சுக்கலாம். சின்ன அண்ணன். உங்களோட உயரம் என்ன? 6'2" சார். இந்த நிகழ்ச்சியில, இந்த முயற்சிக்கு அப்புறமேல இந்த உயரம் வந்து இன்னும் கூடும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியின் மூலமா செய்யற விஷயங்கள் வந்து நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் இங்க கலந்துக்கிறதுக்கு நமக்குள்ள ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும். உங்களுக்கு நிறைய தகுதிகள் இருக்கு. நீங்க வந்த இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள நீங்க செய்யற நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். நானு பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒண்ணு வச்சிருக்கேன். மனித மன்றத்தோட கொள்கை என்னன்னா, இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்க அனாதை இல்லை. இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்க அனாதை இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல். அப்படி இன்னொரு மனிதனா இருக்கிறதா இங்க இருக்கிறதுலயே பெரிய விஷயம். அதே மாதிரி வறுமையில கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுற அந்த கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, அதை விட கங்கை ஒண்ணும் புனிதமானது இல்லை. கண்டிப்பா கங்கையை விட புனிதமானது இவங்களுக்காக நம்ம விடுற அந்த ஒரு சொட்டு கண்ணீர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நடக்கிற நல்ல விஷயங்கள் வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். எப்படி நீங்க வந்து ஒவ்வொரு திரைப்படத்துல பார்த்திபன் சார் வடிவேலன காமெடினா அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. நாங்க இந்த பாருங்க சிரிக்கிறாங்க பாருங்க, அது எப்படி உங்களுக்கு தோணுது அது சொல்லுங்க சார். இல்ல, என்னுடைய சிந்தனையே எப்பவுமே அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப வழக்கமா குண்டக்கண்ணா என்ன மண்டக்கண்ணா என்னன்னு கேட்பாரு இல்லையா, அது வந்து நான் யோசிச்சு பார்த்ததான். குண்டக்கண்ணா என்ன மண்டக்கண்ணா, அப்புறம் ஜென்ரலாவே நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க, உங்க கையை நான் காலா நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நான் அப்ப யோசிப்பேன், ஏன் கையை காலா நினைக்கணும்? அவன் கையை காலா நினைச்சானா அப்புறம் காலை என்னவா நினைப்பான்? இந்த மாதிரி ஒரு குறுக்கு புத்தி, நமக்கு புத்தி இருக்கிறதே பெரிய விஷயம். அதுல எங்க அம்மா வந்து சின்ன வயசுல கோயில்ல போய் என்ன பக்கத்துல நிக்க வச்சுட்டு அவங்க வேண்டிக்குவாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்ட்டு. நான் சைட்ல இருந்து சொல்லுவேன், முதல்ல புத்தியை கொடுன்னு வேண்டுங்க, அப்புறம் நல்ல புத்தியை கொடுக்கலாம். முதல்ல புத்திக்கே பிரச்சனையா இருக்கும்போது நல்ல புத்தி எங்க இருந்து வர்றது? அதே மாதிரி எங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்கார மாட்டோம் கேட்பாங்க, அம்மா ஒரே தலைவலியா இருக்குமா அப்படின்னா, அங்க இருந்து வாய்ஸ் வரும், 10 போடுமா சரியா போயிடும். 10னா நெத்தியில போடுறோம், 10 போடுமா சரியா போயிடும். அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லம்மா ஒரு பக்கமா தலைவலிக்குது அப்படின்ட்டு. அப்ப 5 போடுங்க சரியா போயிடும் அப்படின்னு. நான் முழு தலைவலினா 10 போடுங்க, ஒரு பக்கம் தலைவலினா 5 போடுங்க சரியா போயிடும். இப்படி சின்ன வயசுல இருந்தே பேசி பேசி அப்படியே பழக்கம். அது வந்து நமக்கு வருமானம். ஒரு வாழ்க்கையில நீங்க அப்படி பேசி தான் ஜென்ரலாவே அப்படிதான் பேசி அது மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சமுதாயத்துல பல குழந்தைங்களை வந்து குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க, ட்ரெயின்ல விட்டுட்டு போயிட்டு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் பெண் குழந்தைகள் அதிகமா வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குப்பை தொட்டியை நம்பி நிறைய குடும்பங்கள் வாழுது சார். நம்ம குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிடுறோம், இப்ப வேணாம், எதுக்கு அந்த பக்கமே போக கூடாது, இல்ல இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த குப்பை தொட்டியில போடுற வரைக்கும் தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோட முடிஞ்சது. அது இனிமே யார் கிளீன் பண்ண போறாங்க? நம்ம சமுதாயம் கிளீனா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நம்ம வீடு கிளீனா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில அந்த குப்பை தொட்டியே அவங்க வாழ்க்கைய நினைச்சு, அந்த வாழ்க்கையில வந்து அவங்க வீடு எப்படி சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த குப்பை தொட்டியோ, அந்த குப்பை தொட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற த ஏஞ்சல்ஸ் இன் ப்ளூ இந்த அம்மாக்கள் வந்து ஒரு நாள் அவங்க லீவ் போட்டாங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஊரே நாறிடும்.
இப்போ நான் சொல்றதை விட அவங்கள கேட்டா ஆஹ், நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் காமாட்சி. நான் வேசார்பாடி முல்லை நகர்லேருந்து வரேன். இங்கே 134 டிவிஷனில் கோடம்பாக்கத்தில் வேலை செய்கிறேன் நைட் ஷிஃப்ட்டில். எத்தனை மணி நேரம் வேலை செய்றீங்கம்மா? 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். 8 மணி நேரம். ம். நீங்க எப்போ தொடங்கி எப்போ முடியுது? நைட்டு 9:30 மணிக்கு தொடங்கி 9:30 மணிக்கு கையெழுத்து போடுவோம். கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து டீனா குடிச்சிட்டு 10 மணிக்கு 10:15க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதி வந்து நீங்க சுத்தம் பண்ணணும். எங்களுக்குன்னு ஒரு ஏரியா கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 2 பேரோ இல்லை 3 பேரோ அனுப்புவாங்க. அது லாங் ஏரியா இருந்தாக்கா 3 பேர், கொஞ்சம் சின்ன ஏரியா இருந்தாக்கா மீட்ரு கணக்கில் 2 பேர் அனுப்புவாங்க. ஒருத்தர் பெருக்கலும் ஒருத்தர் குப்பை வாரின்னு வரணும். நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு குடும்பத்துக்கு நீங்க செய்ய போற அந்த உதவி எனக்கு தெரிஞ்சு அவங்க வாழ்நாள் பூரா மறக்க மாட்டாங்க. சார் இப்போ அந்த குடும்பத்தை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவி இருக்கு சார். நீங்க அதை பார்த்துருங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தி பேசலாம். என் பேர் முருகன், எங்கள் ஒய்ஃப் பேர் இந்திரா. நாங்கள் 2 பேரும் தாம்பரத்தில் பப்ளிக் டாய்லெட்டில் பாத்ரூம் கழுவுறோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பையன் பேர் ஜான்சன், பொண்ணு பேர் அகல்யா. அந்த ஆசிட்டு பீச்சிங் பவுட்ரு இதெல்லாம் போட்டால் அந்த நெடி மாதிரி புகை மாதிரி வரும். அதெல்லாம் மூக்கு வழியாக ஏறி ஏறி எங்கள் வீட்டில் வந்து வயிற்றில் இருக்கிற வயிறு ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. கொஞ்ச நேரம் நடந்தா கூட என் காலெல்லாம் வீங்கிரும். அப்படியே கை போட்டு கூட கழுவ முடியல. என்னால முன்ன மாரி என்னால வேலை கூட செய்ய முடியல. எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வு காணல. கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்துச்சா கூட அப்படியே வீங்கி போகுது. மாறெல்லாம் பயங்கரமா வீங்கி போகுது. என்னால முடியல. பப்ளிக் டாய்லெட்டில் தானே இருக்கிறோம். அதுலேயே ஒரு மோட்டர் ரூம், சின்ன ரூம் இருக்கு. இந்த ரூமில் தானே நாங்கள் 2-4 பேர் இருக்கிறோம். ரொம்ப படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத என் பசங்க 2 உள்ள படுக்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே படுத்துன்னு ரொம்ப கொசு காட்டி இந்த ரூம்ல இருக்குது. எப்படியாவது இந்த பசங்களை படிக்க வைக்கணும், என் ஒய்ஃபை காப்பாற்றணும். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நாங்கள் வந்து எப்பயுமே கீழே பேக்கு அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த பாத்ரூம்லாம் எடுக்கிறதுல கையில் எடுக்கிறாங்களா அதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்களும் வாங்குற அந்த பசங்களை படிக்க வச்சு எவ்வளோத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோத்தையும் எவ்வளோ கஷ்டப்படணும். நல்ல ஒரு இதுவே இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் என் பொண்டாட்டி நல்லா இருந்தா என் பசங்களை எப்படியாவது ஒரு அளவுக்கு நல்லா செய்யணும். என் பொண்டாட்டியோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. வெளியிலே சொல்ல முடியல. என்னன்னா ஆக்சுவலாக ஒரு வீட்டில் வந்து கழிவறை பூஜை அறை 2மே இருக்கும். அந்த கழிவறை வந்து சுத்தமாக இல்லைன்னு வச்சுங்களேன், பூஜை அறையே நாறிடும். அதனால ஒரு நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கழிவறையை சுத்தப்படுத்துறவங்களோட வாழ்க்கை வந்து சுத்தமாக இருக்கணும். கண்டிப்பா சார். நீங்க அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் அதுக்கு ஒரு விஷயம் இல்லை. கழிவறையே பூஜை அறை மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளோ க்ளீனாக, அதாவது செய்கிற தொழில் தெய்வம்ன்ற மாதிரி அவங்க வந்து ஏதோ வந்தோம் க்ளீன் பண்ணோம் அப்படி இல்லை சார். டீமாக போய் அது கண்காணிக்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா. நான் சொல்கிறத விட நீங்கள் அவர் சொல்லும் போது உங்களுக்கு அவரோட கஷ்டம், அவரோட வாழ்க்கை என்னன்றது புரியும் சார். கூப்பிடலாங்க. முருகனோட குடும்பத்தை வந்து நம்ம நேரில் சந்திப்போம். உட்காருங்க. இது பார்த்திபன் சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உட்காரு. முருகன், இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே முருகனுக்காக நான் இறங்கி வேலை செய்கிறேன், முருகனுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்க குடும்பம் சார்ந்தவர் அத்தனை பேரும் அறிமுகப்படுத்தும். என் பேரும் முருகன். எனக்கு சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி ஆத்தூர். நான் ஒரு 13 வயசுலேயே மெட்ராஸுக்கு வந்துட்டேன். R3 போல்ட் ஸ்டேஷனாண்ட தான் அந்த மரக்கடை லைன் இருக்குது. அந்த மரக்கடை ஓரத்தில் தான் மீன்பிடி வண்டி. அந்த வண்டி அப்போ வந்து ஓட்டிக்கிட்டு ஏதோ கொடுக்கறத வச்சுன்னு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பேன்.
கூட வண்டி தள்ள கூப்பிடுவாங்க. இந்த வண்டி தள்ள போயிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சின்ன சின்ன வேலைலாம் சொல்லுவாங்க. என் வீட்டாண்ட காவா அடப்பாயிடுச்சு, அந்த புதூரில் வந்து R3 போட ஹவுசிங் போர்டு ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு அடப்பாயிடும் சொல்லுவாங்க. இந்த பையன் சும்மா ரோட்டில் தானே படுத்துருக்குறான், கூப்பிட்டு சொன்னால் செய்வான் அப்படிமா. போவேன், செய்வேன். அப்போ வந்து இட்லி 50 பைசா தான். எனக்கு இட்லி வாங்கி கொடுப்பாங்க. அதை காவா க்ளீன் பண்ணி அதை எடுத்து விடுவேன். அது அப்படியே நாளாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன அடப்பாயிடுச்சு ஏதாவது ஒன்றுனா நம்மளை கூப்பிட்டு போய் அந்த வேலையை வாங்குவாங்க. எதிர்ச்சியா உனக்கு ஒரு தொழிலாம? ஏன்னா எனக்கு படுக்க இடம் கிடையாது அப்போதைக்கு, எனக்கு யாரும் கிடையாது. யாருன்னா ஒருத்தவங்க சோறு கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படிதான் அவங்க கூட இருந்துட்டு இருந்தேன். அந்த மீன்பாடி வண்டி ஓட்டுனீங்களா, அது என்னாச்சு? அந்த மீன்பாடி அதான் அவங்க கூட இருந்துன்னு அந்த வண்டிலாம் ஓட்டுவேன். அவங்க கூடயே அந்த என்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வேன். பிக்கின்னு சொல்லிட்டு ஒரு மரக்கடை இருக்குது. அந்த மரக்கடையில் தான் வேலை கேட்டுன்னு, அந்த மரக்கடையில் காலைலானா கடை திறந்து வச்சுட்டு அங்கே தான் வேலை பார்த்துன்னு சாப்பிடுவேன், இங்கேயே இருப்பேன். இப்படியே மாதம் ஒரு 400 ரூபா 450 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. எவ்வளோ? 400 ரூபா 450 ரூபா 3 வேளை சாப்பாடு போட்டு மாசமா? மாதம். எனக்கு ஏன்னா என்னை யாரும் கேட்கறதுக்கு எவ்வளோ பெருமையா சொல்லிக்கிறாங்க பாருங்க. கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அந்த பையனுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்கன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன் அந்த பையனை அடிக்கிறீங்கன்னு கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே அவங்க தாங்கும்போது அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கிக்கணும். அப்படியே கஷ்டப்பட்டுனே வந்தேன். கொஞ்சம் நாளாக நம்மளுக்குன்னு ஒரு துணை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போனேன். அவரை போயிட்டு நான் கொஞ்சம் கையில் இருந்துச்சு. இந்த பொண்ணு 3 பேர் அக்கா தங்கச்சி. அவங்க 3 பேர் அக்கா தங்கச்சியில் இந்த பொண்ணு 9 வயசாக இருக்கும்போதே, அவங்க சின்ன பாப்பா கை குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு அந்த பசங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. அந்த டைமில் எனக்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன், வேலைக்கு வருவாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ அந்த கல்யாணம் பண்ணனால நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகபட்சம் இந்த கக்கூஸ் கழுவுற வேலை தான். எந்த இடத்துக்கு எனக்கு படிப்பறிவு இல்லை, 1வது தான் படிச்சிருக்கிறேன். எங்கன்னா போய் வேலை கேட்பேன், ஏதாவது ஒரு டீசெண்டாக போகலாம், எல்லோரும் பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு போகிறாங்க, நம்மளும் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு போகலாம் அப்படின்னு எத்தனையோ இடத்துல போய் வேலை கேட்டிருக்கிறேன். டீ கடையில் வேலை கேட்டால் கூட ஆனால் பரவாயில்ல, சொன்ன ஒன்று வாப்பான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் மற்ற இடத்துல கொஞ்சம் நாலேஜாக போகலான்னா முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏரி உள்ள வந்து ராஜகிரி பக்கம் சிக்னல் பெட்ரோல் பங்கு, நம்ம தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி ரோட்டில் வந்து ராஜகிரி பக்கம் அது ஏரி. அந்த ஏரி உள்ள தான் நம்மளுக்கு வீடு. அது உள்ளே வந்து வாடகை இருப்போம். 1300 ரூபா வாடகை, கரண்ட் பில்லு 200 ரூபா, 1500 ரூபா வாடகை. வருஷத்தில் மழை பெஞ்சிடும், மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்பிடும். ஒரு வாரத்துக்கு அது உள்ளே போக முடியாது. அப்போ வந்து எங்களை சமுதாய கூட நாங்கள் வந்து காமராஜபுரம் கல்யாணம் செம்பாக்கம் சமுதாய கூடவில் தான் கொண்டு வந்து, செம்பாக்கம் நகராட்சி சமுதாய கூடவில் தான் கொண்டு வந்து எங்களை எல்லாரையும் கும்பலாக போட்டு ஒரு வாரத்துக்கு அடைச்சி வச்சு சாப்பாடு, அந்த சாம்பார் சாதம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க, அவங்க வந்து ஒரு பெட்ஷீட்டு துண்டு அது மாதிரிலாம் கொடுத்துட்டு போவாங்க. இதை வச்சு நாங்கள் ஒரு வாரம் அப்படியே ஓட்டுவோம். அந்த டைமில் எங்களுக்கு வந்து நகராட்சியில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பாத்ரூம் வேணா காலியாக இருக்குது, வேணா கழுவிக்குங்க, நாங்கள் மாதம் ஆனால் இவ்வளோ சம்பளம் தரோம் அப்படின்னா. எவ்வளோ தரீங்கன்னா 6000 ரூபாய் தருவோம் நாங்கள். அப்போ வந்து எங்களால் வந்து அந்த வாடகையும் கொடுக்க முடியல, பசங்களை 2த்தையும் காப்பாற்றணும். பையன் 8வது படிக்கிறான், பொண்ணு 5வது படிக்கிறான். இப்போ அதில் தான் பொண்ணு வந்து வயசுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் ஆகுது. சின்ன ரூம்பு தான், வயசுக்கு அந்த பிள்ளைய கூட ஒரு ட்ரெஸ் கூட மாற்ற முடியாது அந்த ரூமில். எங்களால் அவங்க கொடுக்குற 6000 ரூபாய் காசு சரி, அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்குது, சின்ன ரூம்பு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை போய் 2.5 வருஷம் ஆகுது. கரெக்டாக அந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஆனால் அந்த 5600 ரூபா சம்பளம் மட்டும் கொடுப்பாங்க. அந்த 400 ரூபா BAPESன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பாத்ரூமில் வேலை செஞ்ச ஒரு அடையாளம். இங்கே தான் நம்ம வேலை செய்கிறோம். போகிற உள்ள நான் அடிப்பட்டு செத்துட்டுனா கூட எந்த இடத்துல வேலை செஞ்சேன்னு யாருக்குமே. எவ்வளோ வருஷம் இப்படியே வேலை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்? நான் இப்போ 2.5 வருஷமாக அப்படி தான் ஐயா இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த ஆசிட்டு, இந்த பீச்சிங் பவுட்ரு, அதாவது பீச்சிங் பவுட்ரு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். அது சரியான முறையில் போகல அப்படின்னா கொஞ்சோண்டு ஆசிட்டு விட்டோம். அந்த ஆசிட்டும் பீச்சிங் பவுடரும் ஒன்றா ஆயிடுச்சுன்னா நெடி புகை அதிகமாக கிளம்பும். அது வந்து நம்ம அவங்க கொடுக்கறது அந்த ஒரு ட்ரிப்பு தான். நாங்கள் வேலைக்கு போன புதுசில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க பாத்ரூம் கழுவுனா உங்களுக்கு வாரானா ஊசி போடுறாங்க, மாத்திரை தருவாங்க மாதிரி.
இப்போ கூட எங்களை டாக்டர் கேட்டாங்க அதான் உங்களுக்கு டாக்டரை கேட்கலாம், ஒரு நிமிஷம் பாருங்க. ஹாய் டாக்டர். ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட் டாக்டர். இதனால வந்து கண்டிப்பா வியாதிகள் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அது வருமா? கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு அடிப்படையான நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதே வந்துட்டு சரியான முறையில எதுவும் க்ளீன் பண்ணல. அதுல தான் அவங்க வேலையே பண்றாங்க. ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா நிறைய வியாதிகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் இங்க பேசிட்டு போறேன். சப்போஸ் நான் ஏதோ ஒன்று எங்களுக்கு குடும்பத்துக்கு எதனா ஆயிடுச்சுன்னா கூட யார் ESI எந்த இடத்துல இருந்து hospital. வந்தோம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். இஎஸ் ஹாஸ்பிட்டலு அந்த இஎஸ் கார்டு தரல. நேற்று நான் பெட்டில் இருந்தேன். நேற்று நான் பெட்டில் இருந்து அண்ணன் ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சளி டெஸ்ட் கூட சொல்லிடுறாங்க, யூரின் டெஸ்ட் கூட சொல்லிடுறாங்க. குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் நம்ம நகராட்சியில் வேலை பார்க்குறோன்னு சொன்னால் பாத்ரூமில் வேலை செய்யறேன்னா என்ன அத்தாச்சு இருக்கு. இப்போ நான் சார்கிட்ட பேசிட்டு போனால் சாரோட கையெழுத்து இருந்தால் தான் நம்புவாங்க. அப்போ எப்படி காசு பிடிக்கிறாங்க இஎஸ்ஐ சம்பளத்துல? அதை தான் நாங்கள் கேட்டோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருக்கலாம், கஷ்டமாக இருந்தால் போயிடலாம். நாங்கள் கேட்டோம் சார். நீங்கள் இன்னும் கார்டு கொடுக்காதுக்கிறீங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கார்டு கொடுக்காதுக்கிறீங்க சார் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் வேலை செய்ய வேணாமா, வேற இடத்துல போய் வேலை செய்யுங்க போங்க அப்படின்றாங்க. அவங்க அவர் சம்பளத்துல வந்து 500 ரூபாய் பிடிச்சிக்கிறாங்க. ஆனா வந்து அதுக்கான அங்கீகாரம் அந்த அவர் கேட்குற அந்த விஷயம் இருந்தால் தான் வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட இன்னொரு கொத்தடிமை மாதிரி ஒரு சம்பவம். இப்போ நாங்கள் பிடிக்கலன்னு போயிட்டா கூட எங்களுக்கு பதில் வேற ஆள் வருவாங்க. அவங்களுக்கும் இதே நிலைமை தான். நம்ம அந்த இடத்துல வேலை செய்கிறோன்னா ஏதாவது ஒரு இது இருக்கணும். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஐயா அந்த மாதிரி பப்ளிக்கில் வேலை செய்கிறேன் ஐயா, பப்ளிக் பாத்ரூம் கழுவுற ஐயா, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஐயா, அந்த மாதிரி ஜுரம் ஐயா அப்படின்னு போனால் அவங்க எடுத்து பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கும். இவருக்கு மட்டுமா இல்லை நாலேஜ்க்காக தான், இவருக்கு மட்டும்தான் இந்த கதியா இல்லை எல்லாருக்கும் வந்து இதே மாதிரி சம்பளத்துல அமௌண்ட் பிடிச்சிக்கிறாங்க பட் ஐடென்டிட்டி அது இல்லாம? எல்லாத்துக்கும்னு எனக்கும் தெரியல. பட் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான வேலைகள் கம்மி சம்பளத்துக்கு இவ்வளவு தூரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிடையாதுங்கிறது இப்ப இவர் சொல்றதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் அதை நம்ம அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலான்றீங்க? கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நம்மளும் இதே சொசைட்டிலே இருக்கோம். ஸோ நம்ம கண் முன்னாடி நம்மள மாதிரி ஒரு மனிதர் இவ்வளோ அவங்க ஃபேமிலி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கங்கிறப்போ தனி மனித உதவியும் அவங்களுக்கு தேவை, சமுதாய உதவியும் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. 4 நாளாக பெட்டில் படுத்திருந்தேன். ஒரு சம்பளம் கொடுக்குற ஓனரு முருகா என்ன எதுனா வந்து பார்க்கணும் கிடையாது. இப்போ முருகன், இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கூலிக்காக பணத்தை இருக்கிற தொழில்? ஆமாம் சார். நான் இப்போ கூட என்னை கூப்பிடுவேங்க சார். இப்போ என்ன தீபாவளிக்கு ஆள் இல்லை, அப்போ கூட என்னை சுடுகாட்டில் போன எரிக்க விட்டாங்க. எனக்கு அந்த நெடி கிட்டத்தட்ட ஒரு 500 பாடிக்கு மேலே எரித்தேன், புதைப்பேன். அந்த குழி எடுத்துனே இருக்கும்போது அது உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடி இருக்கும். கூலிக்கு பணம் எரிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய்? 600 ரூபா கொடுப்பாங்க சார். இப்போ கூட கூப்பிட்றாங்க, ஆள் இல்லை முருகன் நீனா நல்லா வேலை செய்வேன். நான் நைட்டு எத்தனை பாடி வந்தாலும் 3 பாடி வந்தாலும் 4 பாடி வந்தாலும் நான் ஒத்த ஆள் தான் கட்டையை எடுக்குவேன், நான் ஒரே ஆள் தான் எரிப்பேன். எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சுட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த நெடி வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த கட்டை அடிக்கிறப்போ அந்த கட்டையை சுற்றி பார்த்தா 1.5 அடி தான் இருக்கும். இந்த 1.5 அடியில் சுற்றி தான் போய் நான் அந்த கட்டையை தள்ளணும். சப்போஸ் அந்த பாடி எழுந்திரிச்சிட்டாலோ அதை போய் நான் அடிக்கணும்னா கூட பின்னாடி இருந்து 1 அடி தான் அடிக்க முடியும். நான் முன்னாடி ஓடி போய் தான் அடிக்கணும். ஏன்னா முன்னாடி ஓடி போய் அடித்தாதான் இந்த நரம்பு இதுவாகி எழுந்திரிக்கும் போது இந்த இடத்துல 1 அடி அடிப்பேன். அடித்தோன்னா கொஞ்சம் இதுவாகிடும். அப்போ எதிர்த்தாப்புல போய் ஓங்கி ஒரு குத்தி கீழே தள்ளிடுவேன். நான் ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அவங்க வந்து பணம் கொடுக்குறதோட சரி வருவாங்க, அவன் தம்பி இந்தப்பா முடிச்சுட்டு போயிடுப்பான்னு சொல்லிட்டு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த நேரத்துல உனக்கு பயம்? எனக்கு வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களை காப்பாற்றணும். இப்போவும் எனக்கு அந்த வேலை கொடுத்தா கூட இனிமேல் நான் போய் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நோய் முக்கியம் கிடையாது, என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும். எனக்கு அதுதான் எனக்கு மெயின் முக்கியம். எனக்கு அதான் முக்கியமா. இன்னொரு சிறந்த குடும்ப தலைவன் நம் கண் முன்னாடி இருக்காப்புல. குடும்பத்துக்காக நீங்க பண்றீங்களா? அது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்ல. பாப்பா நீ சொல்லுமா. எங்க அப்பாவும் எங்கெங்கயோ போய் சம்பாரிச்சு தான் எங்களுக்கு எடுத்துட்டு வராங்க. நாங்க எப்பயுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்போம். தம்பி நீ நல்லா படிப்பியா? உங்க அப்பா அம்மா அப்பா தயவுசெய்து நான் ஒரு உத்தரவாதம் மட்டும் நான் உங்க 2 பேருக்கு கொடுத்துட்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருங்க. இத்தனை நாள் இவங்க கஷ்டம் எல்லாமே ஒரு 4x4 ரூம்ல இருந்தது. இப்போ இந்த உலகத்துக்கு உங்க கஷ்டங்கள் தெரியப்படுத்தி இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர் எதிர்பார்க்கறதும் நானும் எதிர்பார்க்கறதும் ஒண்ணுதான். உங்களோட கஷ்டங்கள் போக்கி
உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது. பார்த்திபன் சார். முதல் விஷயம், அந்த வறுமை கோட்டுக்கு கீழே நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு குடிசையாவது இருக்கும். அதை தான் நம்ம வறுமை கோட்டு கீழேன்னுவோம். ஆனா இவங்களை பார்த்தா ஒரு குடிசை கூட இல்ல. இல்ல. அந்த வறுமை கோடு தான், அந்த நிழல் தான் இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. முதல் விஷயம், உங்களுடைய அழுகையை வந்து இன்னையோட நிறுத்திருங்க. அதை நிறுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் நாங்க முயற்சி பண்றோம். அது எந்த அளவுக்கு முடியுதோ அது நாங்க டெஃபினட்டா முயற்சி பண்ணுவோம். நாங்க வீட்டுக்கு போனோம், இந்த சொல்றேன். ப்ரோக்ராம் பார்த்தோன்னே எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவ்வளோ ஏன்? எங்ககிட்ட வேலை செஞ்சு எங்களையே போயிட்டு நீ அவ்வளோ தூரம் போயிட்டு நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்தோம். அதாவது பிடிச்சிருந்தா இரு, பிடிக்கலன்னா போன்னு தான் சொல்றாங்க. எங்களால் வெளியில போய் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ரூம்பு உள்ளே இருந்துன்னு இந்த பசங்களை வச்சுட்டு அந்த எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, கொசு கச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவங்களை ரெண்டு பேரும் வச்சுட்டு நாங்கள் கொசுவத்தி ஏற்றிட்டு வெளியில படுத்துப்போம். அவங்ககிட்டயே காட்டியிருக்கேன். அந்த வெளியிலேயே இந்த பசங்க வெளியில உட்காந்து பார்த்துருப்பீங்க. நாங்க 2 பேரும் வெளியே படுத்துக்கோம் பைப்பு. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ல ஆம்பளைன்னு எழுதியிருக்கோம். நீங்க வந்து யார் பத்தியும் பயப்படாதீங்க. இப்போ நடக்க போற விஷயத்த பார்த்துட்டு நீங்க எல்லோருக்கும் வந்து ஒரு முன் உதாரணமா இருக்க போறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த முயற்சினால உங்க வேலை போனாலும் போகக்கூடாது. உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. அதை பிரமிப்பா பார்க்கக்கூடிய அந்த முதலாளிகள் வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க, சே நம்ம பண்ணியிருக்கலாமே இந்த விஷயம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இனிமே அடுத்த முருகன் மாதிரி இன்னொருத்தர் நம்ம வந்து கொத்தடிமையா வச்சுக்க கூடாது. இனிமே வந்து இவங்களோட வாழ்க்கையை உறிஞ்சி நம்ம வந்து பயன்படுத்திக்க கூடாதுன்னு இனிமே நினைக்க மாட்டாங்க. அதுக்குதான் நீ வந்து இந்த நாம் ஒருவர் வந்து எடுக்க போற இந்த முயற்சி. இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சது வந்து அதுதான் உங்களோட முதல் சொத்து. எனக்கு பெருமையா இருக்கு எங்க அப்பா அம்மாலாம். நீ வாழ்நாள் பூரா நீங்க 2 பேர் வந்து இவங்க 2 பேர் உங்க அப்பா அம்மா வந்து கண் கலங்காம பார்த்துது. பாப்பா நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்? நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும். ஐபிஎஸ். ஏன் ஐபிஎஸ்? மகளிர் போலீஸ். மகளிர் போலீஸ். இந்த நம்பிக்கை தாமா வாழ்க்கை. நீங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஆயிருக்காங்க. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் கலெக்டர் ஆயிருக்காங்க, நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இதை விட மோசமான நிலைமை வந்திருக்கு. இவங்கெல்லாம் உதாரணம் இல்லை, நானே ஒரு பெரிய உதாரணம். யாருக்கும் தெரியாது. நான் வந்து எம்எம்டிஏ காலனியில் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். அப்போ நல்லா வெயில் காலத்தில் போயிட்டோம். அப்போ தான் நான் +2 முடிச்சிருக்கேன். அங்கே போனதுக்கு அப்புறமேல மழை வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது, எம்எம்டிஏ காலனியில் மேலே பூரா ஜல்லடை மாதிரி தண்ணி ஊற்றும். இருக்கிறது 2 ரூமு. அதில் என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வீணாக போச்சு. எங்கள் அப்பா போய் எதிர்க்க ஒரு அயன் பண்ணுற கடை இருக்கும், அதுக்கு அடியில் தான் அவர் உட்காந்துருப்பாரு. என் தம்பி வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாப்ல, அம்மா வந்து வேற ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுவாப்ல. நான் எங்கேயாவது நின்றுட்டு இருப்பேன். நான் சொல்றது இதெல்லாம் வந்து நேற்றே என்னுடைய நிலைமை. நான் வந்து பாக்யராஜ் சார் மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் இருந்த ஒரு 9 to 6 சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக சாக்கடை, எல்லாமே இப்படி குத்துக்கால் வச்சு தான் உட்காந்துருக்கணும். ஒரு 10க்கு 7 ரூம்ல ஒரு 7 பேர் 8 பேர் இருப்போம். முதல்ல வர 2 பேர் மட்டும் தான் கால் நீட்டி படுத்துருக்கணும், மீதி பேர்லாம் பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கணும். நான் வந்து தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட இருக்க அந்த துர்கான்னு ஒரு ஹோட்டலுக்கு வெளியில நான் பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கேன். நான் சொல்ல நானே படுத்திருக்கேன். இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை வேற, அன்னைக்கு நான் படுத்திருக்கேன். சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை ஏந்திரிச்சு அந்த பக்கம் போனேன். நான் போனா டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா ஒரு லாரி வந்து நான் படுத்திருந்த பாய் மேலே ஏறி நிக்குது. இதெல்லாம் நிஜம், சத்தியம். அப்படியே பதறி போயிட்டேன். நான் கொஞ்ச நேரம் அங்கே படுத்ததுன்னா டெஃபினட்டா அன்னைக்கே காலி. அவ்வளோ பெரிய ரிஸ்க். இந்த மாதிரி ரிஸ்க்கு, கஷ்டம், இது எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோட போராடி உழைச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற இந்த எண்ணம், நம்பிக்கை, அதுக்கு நாங்கள்லாம் என்ன அளவுக்கு முடியுமோ உங்களுடைய படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதா முதல் விஷயம். உங்களுடைய வசதி எல்லாம் மாத்திர முடியுமான்னு தெரியாது, அட்லீஸ்ட் உங்க 2 பேரும் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம். இது வந்து முன்னறிக்கை நாடகந்தால் படத்துல ரம்பா சாப்பிட்ட பணியாரம். ரம்பா சாப்பிட்ட பணியாரன்றதுனால 2000 அப்படி போடுங்க. இது வந்து சர்க்கார் பணத்துல யூஸ் பண்ண ஒரு மிக்ஸி. இதோட விலை வந்து ஒரு 1500 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாம். 2000 டக்குன்னு கொடுத்துடலாம். ஏன்னா மிக்ஸி வேலை செய்யற மாதிரி தெரியல எனக்கு. குண்டகனா மண்டகனா என்ன சார்? நீங்க வடிவேல் சார் கேட்டீங்க, நான் உங்களுக்கு கேட்குறேன் சார். எனக்கு தெரியலன்னு தான் நான் வடிவேல்கிட்ட கேட்டேன். வடிவேல் தெரியலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, இந்த அரசியல் மேடைகள்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சாரு. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் குண்டக மண்டக. வாங்க இல்ல, இதுல வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். எனக்கு பெத்த அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை.